மர பாக்ஸை எடுத்துட்டு மெட்டல் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட வீடியோ தான் இது. நம்ம பார்த்தீங்கன்னா உடச்சி பாக்ஸ் மட்டும் வச்சு விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தனார் வந்து எல்லாமே வந்து நீட்டாக பூசி விட்டுட்டாங்க. சுவிட்ச் போர்டு லைன் கொடுக்க முன்னாடி நம்ம வந்து பழைய சுவிட்சில் இருந்து லைன் எல்லாத்தையும் கலத்தி விட்டுருந்தோம். அந்த லைன் எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக டேப் அடிச்சு நீட்டாக கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணி தான் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஜ கஜன்னு கிடக்குது. அதை எல்லாத்தையும் நீட்டாக டேப் அடிச்சு தனித்தனியாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த வீட்டில் ஒயரிங் பண்ணவங்க பண்டு காலத்தில் பண்ணியிருக்காங்க. பண்டு காலத்தில் பண்ணும்போதே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபேஸ் நோட்டில் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. டிபி வரைக்கும் தனித்தனியாக தான் கொண்டு போயிருக்காங்க, எங்கேயும் ஜாயிண்ட் இல்லாம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பழைய ஒயரிங்னாலே வந்து எல்லாமே வந்து பாயிண்ட் ஓடி, அதாவது ஃபேன் பாயிண்ட் ஓடி மெயின்ஸ் எல்லாமே இழுத்திருப்பாங்க. ஆனா வந்து இவங்க அப்படி பண்ணல. டிபில இருந்து ஒரு சுவிட்ச் போர்டுக்கும் தனித்தனியா பைப் போட்டிருக்காங்க. இப்படி பண்ணதுனால தான் இப்போ வந்து மெயின்டைன் நடந்துட்டு இருக்கு. இந்த மெயின்டைன் பார்க்க ரொம்பவே ஈஸியா இருக்குது. ஒயருமே வந்து ஒரு இடத்துல கூட டேமேஜ் இல்ல, அது மாதிரி ஹீட் ஆகி மெல்ட் ஆனது கூட தடையமே இல்ல. இவங்க என்ன ஒயர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த முறையில பைப் போட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஃபுல் வீடியோவாட்டு கொடுத்துருக்கீங்க. தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பாயிண்ட் ஓடி மெயின்ஸ் இழுக்கிறீங்களா இல்லைன்னா தனி